கர்நாடகா ஹைகோர்ட்ல இன்னைக்கு ஒரு 72 வயசு பெண்மணிக்கு 2 லட்ச ரூபாய் காஸ்ட் ஃபைன் போட்டிருக்காங்க. அப்படி அவங்க என்ன பண்ணாங்க? மகேஸ்வரின்ற ஒரு அம்மா 72 வயசு ஆகுது அவங்களுக்கு, கர்நாடகால இருக்காங்க. 29/7/2025 அப்ப ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க ரீஜனல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. என்ன கொடுக்கறாங்கன்னா, தங்களோட பையனை காணோம் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த கம்ப்ளைண்ட்டை போலீஸ் சரியா விசாரிக்கல அப்படின்றது அவங்களுடைய கருத்து. இதற்காக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கோர்ட்ல போய் ஒரு WPHP சொல்லுவாங்க, ரிட் பெட்டிஷன், ஹெர்பியஸ் கார்பஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. ஆள்குணர்வு மனுன்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா, தன்னோட பையனை காணோம், கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி மனுவை ஃபைல் பண்றாங்க. இது கோர்ட்ல கேஸா வருது. டிவிஷன் பெஞ்சில ஜஸ்டிஸ் அனு சிவராமன், ஜஸ்டிஸ் ராஜேஷ் கே, இவங்க 2 பேர், இந்த 2 நீதிபதிகள் அவங்களுடைய அவையில இது கேஸா வந்தது. நீதிபதிகள் விசாரிக்கும் பொழுது போலீஸ் தரப்புல இருந்து ஒரு ரிப்போர்ட் தராங்க. என்ன அப்படின்னா, அந்த அம்மா மகேஸ்வரின்ற அந்த அம்மா அவங்களோட பையனோட தொலைபேசி தொடர்புல தான் இருந்திருக்காங்க. இது போலீசார்கள் மீது ஒரு நல்ல எண்ணம் இருக்கக்கூடாது, அவங்க மேல இருக்கக்கூடிய ஒரு தாழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தான் இந்த அம்மா இப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த அந்த கோர்ட்ல தெளிவுபடுத்துறாங்க. இதனால அந்த ஜட்ஜஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த அம்மா மேல 2 லட்சம் ரூபாய் ஃபைன் இம்போஸ் பண்ணாங்க. இப்படி கோர்ட்டுடைய டைமை வேஸ்ட் பண்றதுக்காக. ஒவ்வொரு கோர்ட்லயுமே ஏகப்பட்ட கேசஸ் பெண்டிங்ல இருக்கு. நீதி கிடைக்க வேண்டிய இடத்துல இப்படி பண்றதுன்றது மிகவும் கண்டிக்கக்கூடிய ஒரு செயல். இதற்காக நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஜட்மெண்ட் கொடுத்ததுக்காக நம்ம ஜட்மெண்ட்டை வரவேற்கணும். இந்த மாதிரி லா சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அபாபில் லா அசோசியேட்ஸை ஃபாலோ பண்ணிக்கணும்.